அண்மைச் செய்தி தவிக தலைவர் விஜயை ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் ஆளுநருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தவிக தலைவர் விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆளுநருடன் இதற்கு முன்பாக சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு தவிக தலைவர் விஜய் மீண்டும் சென்று அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது ஆளுநரிடம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை, சட்டப்பேரவையில் நிரூபித்தால் போதும் என்று திருமாவளவன் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார். விஜயை ஆட்சியமைக்க அழைக்க வேண்டும் என்று தற்போது தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். என்கிட்ட இருக்கிறாங்கன்னு லெட்டர்லாம் காட்டணும்னு ஆளுநருக்கு வர முடியாது. அதுக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனும் இல்லை. லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற போது, தனிப்பெரும் கட்சி என்கிற போது அவர் ஆட்சி அமைக்க கோருகிறார், ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோருகிறார். அதை அனுமதிப்பதுதான் அவருடைய பொறுப்பு, கடமை, ஆளுநருடைய பொறுப்பு, கடமை. எங்கள்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரெக்வஸ்ட்டை நாங்கள் புறந்தள்ளவில்லை. அதை எங்களுடைய உயர்நிலை குழுவிலே வைத்து விவாதித்து தான் முடிவெடுக்க முடியும். விஜயை ஆட்சியமைக்க அழைக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு திருமாவளவன் தற்போது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தவிக தலைவர் விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட குழு கூடி விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுத்த பிறகு அது தொடர்பான தகவல் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். பரபரப்பான அரசியல் சூழலில் தற்போது விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்த காட்சிகளை பார்த்தோம். என்கிட்ட இருக்கிறாங்கன்னு லெட்டர்லாம் காட்டணும்னு ஆளுநருக்கு வர முடியாது. அதுக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனும் இல்லை. லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற போது, தனிப்பெரும் கட்சி என்கிற போது அவர் ஆட்சி அமைக்க கோருகிறார், ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோருகிறார். அதை அனுமதிப்பதுதான் அவருடைய பொறுப்பு, கடமை, ஆளுநருடைய பொறுப்பு, கடமை. எங்கள்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரெக்வஸ்ட்டை நாங்கள் புறந்தள்ளவில்லை. அதை எங்களுடைய உயர்நிலை குழுவிலே வைத்து விவாதித்து தான் முடிவெடுக்க முடியும்.